அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மள பல பேர் கம்ப்யூட்டரில் ஆண்ட்ராய்டு எமுலேட்டரை யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டில் விளையாடக்கூடிய கேம்ஸ் ஆப்ஸ் இது எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே போல் ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய கேம்ஸ் ஆப்ஸ் இது எல்லாமே பண்ண முடியுமா, பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக பயன்படுத்த முடியும். ஸோ நீங்கள் உங்களுடைய மொபைலை விண்டோஸ் 10 மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகே, நீங்கள் உங்கள் மொபைலில் 5 MBலையோ 10 MBலையோ கிடைக்கக்கூடிய விண்டோஸ் 10க்கான லான்ச்சரை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் மொபைலோட தீம் மட்டும்தான் மாறும். ஸோ இப்போ இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 10 மாதிரி இருக்கும். பட் அதில் நீங்கள் எதை பயன்படுத்தினாலும், எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணீங்க அப்படின்னா எம்எக்ஸ் பிளேயரில் ஓப்பன் ஆகி மொத்தத்தையும் போட்டு தள்ளிடும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படி கிடையாது. உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை அப்படியே டோட்டலாக விண்டோஸாக மாற்றினா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை எந்த விண்டோஸ் ஓஎஸ்க்கு வேணாலும் மாற்றிக்கலாம். விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 10. ஸோ இது போல் எதுக்கு வேண்டுமானாலும் மாற்றிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த அப்ளிகேஷனும் வேண்டும். அதே சமயத்தில் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு நீங்கள் எந்த ஓஎஸ் போட போகிறீங்களோ அந்த ஓஎஸும் உங்களுடைய மொபைலில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஓஎஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு எந்த ஓஎஸ் வேணுமோ அந்த ஓஎஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டில் அந்த ஓஎஸ் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஓஎஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட்ல இருந்தே நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ 64 பைட்டா இல்லை 32 பைட்டா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதை போட போகிறீங்க அப்படின்றது. ஸோ இது விண்டோஸ் 10க்கு மட்டும் இல்லை, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் எக்ஸ்பி. ஸோ இது போல் எந்த ஓஎஸ் வேண்டுமானாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான ஓஎஸை மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்தேவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். ஸோ மறக்காமல் விண்டோஸை ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் தேவைப்படுது இல்லையா? ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்களுடைய மொபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பார்க்குறது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ATAO மாஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அது நீங்கள் டிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் எனபிள் ஆகும். ஸோ அந்த செலக்ட் ஆப்ஷனை கொடுத்து உங்களுடைய மொபைலில் அந்த ஓஎஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச ஓஎஸ் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் அந்த ஓஎஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாருங்கள் பூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் எந்த ஃபோல்டர் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃப்ளாப்பியா இல்லை சிடியா இல்லை டிஸ்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ மற்றதில் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் டிஸ்க் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து மேலே பக்கத்தில் பாருங்கள் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹார்ட்வேரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஓஎஸ் எத்தனை GB ரேம் கொண்ட ஓஎஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த எம்பியை நீங்கள் கொடுங்க. ஸோ இப்போ 1 GB உங்களுடைய மொபைல் 1 GB அப்படின்னா மேக்ஸிமம் 1 GB தான் காட்டும். 2 GB அப்படின்னா நீங்கள் 1 GBயோ 1.5 GB கொடுத்துக்கலாம். இல்லை 6 GB மொபைல் 8 GB மொபைல் அப்படின்னா நீங்கள் எந்த ஜிபியோ உங்களுடைய விண்டோஸ்க்கு அலோகேட் பண்ணுறீங்களோ ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் 1 GB அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதை செலக்ட் பண்ணிங்கன்னா SP16 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா VGA கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு இல்லையா? ஸோ அதில் 5446 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு மாறுபடலாம், இதோட அட்வான்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் 5446 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா CPU சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த CPU கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் Core 2 சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஹார்ட்வேரில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் பக்கத்தில் மிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த ஓஎஸ் ஃபுல் ஸ்க்ரீனில் ரன் ஆகணுமா, உங்களுடைய மொபைல் ஃபுல்லாக ரன் ஆகணுமா, இல்லை கொஞ்சம் பாதி ரன் ஆகினா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ எப்போவுமே ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் அன்செக்கில் இருக்கும். ஸோ அந்த ஃபுல் ஸ்க்ரீனை நீங்கள் டிக் பாக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைட் கார்னரில். ஸோ அந்த ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஓஎஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த அந்த ஓஎஸ் இப்போ உங்கள் மொபைல் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ சில நிமிஷங்கள் ஆகலாம், வெயிட் பண்ணுங்க. ஓகே, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நீங்கள் அந்த ஓஎஸை உங்களுடைய மொபைலில் பயன்படுத்திக்கிற முடியும். அதே போல் லேப்டாப்பை பயன்படுத்தியோ கம்ப்யூட்டர் பயன்படுத்தியோ நீங்கள் விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்ன பண்ணுவீங்களோ அது அத்தனையும் இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கக்கூடிய இந்த ஓஎஸ்லையும் பண்ண முடியும். பட் இது அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா அப்படின்றது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனையும் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது. மற்றபடி கம்ப்யூட்டர்லையும் லேப்டாப்லையும் பயன்படுத்தக்கூடிய விண்டோஸில் நீங்கள் பேசிக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே இங்கேயும் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் விண்டோஸ் பயன்படுத்துறதுலாம் போதும். நான் திரும்பவும் எப்படி ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு மாறுறது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஜஸ்ட்டு ஸ்கால் பண்ணுங்க, கீழே இழுத்து விடுங்க. அதில் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டாப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்க்கு மாறிக்கிற முடியும். ஜஸ்ட்டு உள்ளே போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா விண்டோஸ்க்கு மாறிக்கிறோம், ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு மாறிக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஒரே மொபைலை பயன்படுத்தி விண்டோஸ் ஓஎஸையும் பயன்படுத்திக்கிற முடியும், ஆண்ட்ராய்டு ஓஎஸையும் பயன்படுத்திக்கிற முடியும். ஸோ செம்மையாக இருக்கு இல்லையா? ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இதே போல் பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் டெக் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்துருங்க. என்ன நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேசணும் மாட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நான் ஆக்டிவாக தான் இருப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அங்கே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே போல் மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.